பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய நீண்ட கால காத்திருப்பதற்கு பலனாக தேவன் மறுபடியுமாக நம்முடைய மொபைல் ஆப்பை வெளியிடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். பாருங்க, இந்த மொபைல் ஆப்பினுடைய சிறப்பு காரியம் நமக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்லுகிற மொபைல் ஆப். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மொபைல்லையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்வது எத்தனை பெரிய பாக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த வசனம் போய் சேரும். அது சில நேரங்களில் இவ்வளவு அழகாய் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு கூட பேசுவதை பல சாட்சிகள் மூலமாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மொபைல் ஆப்பை பல விதமான சேலஞ்சஸ் மத்தியில் உருவாக்கி இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த வாரத்தில் நம்ம அதை வெளியிடுவதற்கும் தேவன் கிருபை செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உடனடியாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட்லையும் விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் நீங்கள் போட்டாலே போதும். iOSல இப்போதைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதில் நிறைய வசனங்கள் உள்ள சொல்ல முடியலை. ஆனால் வரப்போகிற நாட்கள் அதையும் செய்வோம். அது போக நம்முடைய இன்றைய முத்தை நீங்கள் அந்த மொபைல் ஆப்பில் பார்க்கலாம், நம்முடைய மேகசினை பார்க்கலாம். இன்னும் வரப்போகிற நாட்களில் நிறையா நம்ம அதில் குவிஸை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிலாம் நாங்கள் நிறையா யோசித்து வச்சுருக்கிறோம். எனவே இன்றைக்கி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி இதை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். எங்கு போனாலும் உங்களிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் தொனிக்கட்டும். அது ஒரு சாட்சியாகவும் அது ஒரு சுவிசேஷமாகவும் அநேகருக்கு பயனாகவும் மாறட்டும். ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் சர்ச் அட்டன் பண்ணும்போது ஆராதனை நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதுக்குரிய ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்குறோம். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை பார்வையற்றவர்களுக்கும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களும் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வாரத்திலே முதல் வாரம் 1ஆம் தேதி வருகிறது. விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய காணிக்கைகள்னால இதை தாங்குங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பீடியாட்ரிக் தெரப்பி சென்டருக்கு வர குட்டி பிள்ளையை தாங்கலாம், அல்லது முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு முதியவரை தாங்கலாம், அல்லது அந்த 1000 ரூபாய் டயாலிசிஸ் பண்ண கஷ்டப்படுற ஒருவருக்கு அந்த டயாலிசிஸ் எல்லாமே நம்ம இலவசமாக பண்ணுறதுனால அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாழ்வாதார மையம் இப்படி நிறைய காரியங்களை செய்கிறதுனால நீங்கள் அதை தாங்க முன்வாருங்கள். நம்முடைய வேதாம கல்லூரி மாணவர்கள் கூட ஒருவர் மாதம் 5000 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாங்க முன் வரலாம். பிரியமானவர்களே, இந்த எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணிக்கோங்க. மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொல்லி நீங்கள் அவர்களும் கொடுக்கத்தக்கதாக உற்சாகப்படுத்துங்க. நமக்கு ஒருவேளை எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது. மாதம் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து தாங்குறவங்க யாரும் கிடையாது. மாதம் 500, 1000 என்று கொடுத்து தாங்குறவர்களை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, அது போதும். அதோடு கூட நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து தாங்க. ஒரு குழுவாக இணைந்து நீங்கள் ஜெபித்து குழுவாக இணைந்து நம்முடைய ஊழியத்தை தாங்கலாம். சென்னைக்கு வாங்க, நம்முடைய மற்ற எல்லா சென்டர்ஸையும் பாருங்கள். நம்ம இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ள கடந்து போவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்படியெல்லாம் நடத்த போறார் என்று நான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், இந்த தேவன் நடத்துவார். எப்படி நடத்துவாரா? கற்பனையின் பாதையில் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, கற்பனையின் பாதை தான் நல்லது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத பாதையை தயவு செய்து விரும்பிடாதீங்க. நமக்கு ரொம்ப டேஞ்சர். நம்ம எங்கேயாவது போய் முட்டி மோதிட்டு உட்காந்துருப்போம், நமக்கு தான் பிரச்சனை. அதனால் அவருடைய கற்பனைகளின் பாதையில் போகிறது நமக்கு சேஃபும் கூட. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஏசாயா 48ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமும் இதுதான். ஏசாயா 48:17 நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற தேவன் நான் தான். ஆனால் சொல்ல, நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்துவார். நடக்க வேண்டிய வழிகள் நடத்துவார். எப்படி நடத்த போகிறாராம் பாருங்களேன். பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து. நம்ம நடக்க வேண்டிய வழி எது? அது அவருக்கு தெரியும். அதில் நடத்துவார். அப்படின்னா எப்படி நடக்கணும்னு தெரியலையே ஆண்டவரே. பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு என்ன பிரயோஜனமோ அது ஒன்றுத்தையும் அவர் மறைக்கவே மாட்டார். அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். ஒரு குழந்தைக்கு அப்பா சொல்லித்தர மாதிரி பார்த்து 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 சொல்லி கொடுப்பார். அவர் பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நமக்கு போதித்து நம்மை நடத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவர் நம்மளை நடத்தணும்னா, பிரயோஜனமாக இருக்கிறவைகளை அவர் போதிக்க விரும்புகிறார்னா
நம்ம பக்கம் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? அதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8 வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். அவர் சொல்றாரு, கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லும்போது, முதலாவது அவர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நமக்கு ஆலோசனைனாலே பிடிக்காதுல்ல. பொதுவாக இளைஞர்கள் ஒரு ஆலோசனை அப்படின்னு சொன்னால், பொதுவாக சிலவங்க சொல்லுவாங்க, என்கிட்டே சில மீட்டிங்கில் சில பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஆலோசனைன்னு சொன்னாலே எனக்கு அந்த ஆலோசனை பிடிக்காது அப்படின்வாங்க. ஆலோசனை பிடிக்காது அப்படின்னாலே ரொம்ப அபாயம் அப்படின்னு அர்த்தம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெடுவாங்க. ஆலோசனை வேணும். ஆலோசனையினால தான் நம்முடைய வழிகள் உறுதிப்படும். நிறைய ஆலோசனைகளை கேட்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை, ஒருத்தருக்கு 2 தடவை ஆலோசனை கேட்கணும். உங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கிற ஆலோசகர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வசனத்தின்படி நடக்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அப்படின்னா ஆலோசனையை கேள். முதலாவது ஆலோசனையை கேள், பிரயோஜனமான பாதையில் அவர் நடத்துவார். ஆமேன். ஆலோசனை கேட்டாலே போதும். அன்றை செய்யட்டுமா, பண்ணட்டுமா, போகட்டுமா. தாவீது வாழ்க்கையில் என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அப்படின்னா, ஒவ்வொரு பாதையிலும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்டுப்பார். ஆண்டவரே போட்டுமா ஆண்டவரே, அங்கே சவுல் வருவார் ஆண்டவரே, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே அப்படின்னா, ஒரு ராஜா அவருடைய அனுபவத்தில் எனக்கு தெரியும் அப்படின்னு போகாமல் ஆலோசனையை கேட்டு நடந்தார். பார்த்தீங்களா? அந்த அனுபவம் நமக்கும் வேண்டும். இரண்டாவதாக ஏசாயா 30 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30:21 நான் வாசிக்கிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதை நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். முதலாவது ஆலோசனையை கேள், இரண்டாவது வார்த்தையை கேள். அப்போ பிரயோஜனமாக இருக்கிற பாதையில் நடத்துவேன்றாரு. அந்த பாதையில் போகும்போது நமக்கு பின்னால் இருந்து வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும். வார்த்தையை கேள். அப்போ வார்த்தையை கேட்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தையால் நிரப்பப்படணும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பாதை தடுமாறும் போது கர்த்தருடைய வசனம் உங்களை போதிக்குதா, உங்களை அந்த வார்த்தையை சொல்லி ரைட்டில் திரும்பாத, லெஃப்டில் திரும்பாத, இதான் வழி அப்படின்ற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிரயோஜனமாக இருக்கிற அந்த பாதையில் நம்ம போகிறோம், அவர் அதில் நடத்துகிறார் என்பதற்கு அடையாளம் பின்னால் இருந்து வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வார்த்தையை நம்ம காதில் விழணும்னா இந்த வார்த்தை, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கணும். பைபிளே தொடாமல் கர்த்தர் எனக்கு பேசுவார் அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. பைபிள் படிக்காதவங்கக்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை எடுத்து ஒழுங்கும் கிரமமாக படிக்காமல் வசனத்தால் பேசினார் அப்படின்னு நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. கவனமாக இருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை படித்தாதான் வழி இதுவே இதில் நட என்று சொல்லுகிற, பின்னாலிருந்து சொல்லுகிற அந்த வார்த்தை உங்கள் காதில் கேட்கும். மூன்றாவதாக ஏசாயா 48:16 பாருங்க, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவர் சொல்றார், என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். அவர் சொல்வதை கேளுங்கள். முதலாவது ஆலோசனையை கேளுங்கள், வார்த்தையை கேளுங்கள். மூணாவது அவர் சொல்லுவதை கேளுங்கள். அவர் யார் மூலமாக வேணால் பேசுவார். அவர் சொல்வதை கேட்க வேண்டும். என்ன சொன்னாலும் கேட்கணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு ஜபமாக இருக்கணும். நம்ம எப்போனாலும் சரி சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரா, பலிபீடத்தில் உன் பிள்ளைய வை, எஸ் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதுக்கு அப்புறம் மிஞ்சி எதையுமே செய்யக்கூடாது. நம்ம ஒரு நாளும் முயற்சிக்கவே கூடாது. சொல்வதை கேளுங்கள். முதல்ல ஆலோசனை கேளுங்கனார், ரெண்டாவது அவருடைய வார்த்தையை கேட்க சொன்னார், மூணாவது அவர் சொல்லுவதை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையாக தேவனுடைய பிள்ளைகள் அது எங்கேருந்து வந்தாலும், உங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்கள் பாஸ்டர் பேசுகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையா வேதத்தில் இருக்குதா, எஸ், உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்போ தான் தேவன் நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துவார். நம்ம நடக்க வேண்டிய வழியில் பிரயோஜனமான அந்த பாதையில் நம்மளை நடத்துவார். அப்போது ஒரு நாள் நம்ம திசை கெட்டு போக மாட்டோம், வலது இடது பக்கம் சாய மாட்டோம், தப்பான வழியில் போக மாட்டோம். ஏன்னா அவரே நம்மை நடத்துகிறார். அந்த வார்த்தையை கேட்குற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ஆலோசனையை கேட்போம், அவருடைய வார்த்தையை கேட்போம், அவர் சொல்லுவதை கேட்போம். பிரயோஜனமான பாதையில் நம்ம நடத்துவார். நாம் அழகாய் தேவனால் நடத்தப்படுவோம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உங்கள் பாதையில் உங்கள் ஆலோசனையை கேட்டு
ஆண்டவரே உங்களுடைய அந்த சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே நாங்கள் எந்த பக்கம் சாஞ்சாலும் நீங்கள் பேசுவீங்க. எங்களுக்கு அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும், எல்லாருடைய அனுபவமாக மாறட்டும். எங்களுக்கு நீங்களே சொல்லித்தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு யாரோ அல்ல, கூகுளோ மற்ற யாரோ அல்ல, யாரோ ஒரு ஆலோசகர் அல்ல, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. நாங்கள் கீழ்ப்படுகிறோம், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய இந்த 7 ஆண்டுகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவனுடைய பெரிதான கிருபையினாலே 250 மாணவர்களுக்கு மேலாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்து 100க்கும் அதிகமானோர் முழு நேர ஊழியத்திலே ஈடுபட்டு கர்த்தருடைய நாமத்தை உலகம் எங்கும் மகிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த வேதாகம கல்லூரி முழுக்க ஆண்டுடைய கிருபையினாலே ஆன்லைன்ல ஜூம் மூலமாக எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைம்ல, அதுவும் இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த பேட்ச் இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 10:45 மணி வரைக்கும் இந்த பேட்ச் போகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க, வரப்போகிற செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் 1ஆம் தேதி MD வகுப்புகள் துவங்க போகிறது, 2ஆம் தேதி BTH வகுப்புகள் துவங்க போகிறது. எனவே கீழே காண்கிற வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொண்டு அதனுடைய பொறுப்பாளர்கிட்ட நீங்க பேசி மற்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணம், அற்புதமான நல்ல அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதாகமத்தை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயம், கிரேக்கம், கிட்டத்தட்ட 32 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இதில் வந்து உடனடியாக கலந்து கொள்ளலாம். செப்டம்பர் முதல் வாரமாக இருக்கிறபடினால இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான். எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.